ரோபோ சங்கர் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட பேரன் பேர்ல எழுத போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பிரபல காமெடியனாக இருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்களுடைய பொண்ணு தான் இந்திரஜா ரோபோ சங்கர். இவங்களுக்கு கடந்த வருஷம் அவங்களோட தாய்மாமனான கார்த்திக் அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக வைரலாக போகிருந்துச்சு. இந்த கல்யாணத்தை தொடர்ந்து அவங்க பிரபல சேனல் ஒன்றில் டான்ஸ் ஜோடிக்கு கலந்துருந்தாங்க. அண்ட் அங்கே தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு கார்த்தி மற்றும் இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க. இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததிலிருந்தே ரோபோ சங்கரும் சரி அவங்களோட மனைவியும் சரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க. எப்படா தன்னோட பேரன் பிறப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. பேரனோ பேத்தியோ தூக்கி கொஞ்சணும் கொண்டாடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற நல்ல செய்தி வந்த உடனேயே ரோபோ சங்கரும் சரி அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலிஸும் சரி பயங்கரமாக ஹாப்பி ஆகியிருக்காங்க. தொடர்ந்து ரோபோ சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேரடியாக போய் தம் மகளை பார்த்துருக்காரு. நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு நேரடியாக கோயிலுக்கு போயிருக்காரு, சாமி கும்பிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா தன்னோட பேரனோட பேரில் எல்லா சொத்துக்களையும் மாற்றலாம் அப்படிங்கிறது தான். அதாவது ஏற்கனவே பாதி சொத்துக்கள் அவங்க மகள் பேருக்கு மாற்றிட்டாரு. மீதி இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சம்பாரிச்சது அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தேவையானது கொஞ்சம் எடுத்து வச்சது போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க பேரனோட பேரில் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாராமா. அண்ட் இந்த ஒரு பரிசு தான் நான் என் பேரனுக்கு தரப்போனேன் அப்படின்னு அவங்களோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களுமே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. மகள் செல்லம் தான் அப்படின்னு இருந்தேன், இப்போ புதுசாக பேரன் செல்லம் வேற வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா ரோபோ சங்கர் அவர்களை செல்லமா திட்டியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. கல்யாணத்தப்பவே சொல்லியிருந்தாரு என் சொத்துக்கள் என் பொண்ணுக்கு தான் அப்படின்னு. அண்ட் அதை சும்மா மட்டும் சொல்லாமல் உண்மையிலுமே அவரோட மொத்த சொத்துக்கள் அவங்க பொண்ணுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு உரம் இருக்க பிரபல டைரக்டரான மிஸ்கின் அவர்கள் என்கிட்ட மனுவு கேட்டே ஆகணும் அப்படின்னு சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய திவாகர் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. சமீபத்தில் ரோபோ சங்கர் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிருந்தாரு. அங்கே அவர் மைக்கில் ஏடாகுடமாக ஏராளமான விஷயங்களை பேசியிருந்தாரு. குறிப்பாக டாக்டர் திவாகர் அவர்களோட அந்த நடிப்பை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசியிருந்தாரு. ஒரு பொதுவெளியில் ரொம்பவே அசிங்கமாகவும் பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு டாக்டர் திவாகர் அவரோட சோசியல் மீடியா பேஜில் மிஸ்கின் சாரை வன்மையாக கண்டிக்கிறோம், ஒரு பிரபல டைரக்டர், சமூகத்தில் மதிப்புள்ள டைரக்டர் இந்த மாதிரி பேசினது அப்படிங்கிறது ரொம்பவே தரக்குறைவாக இருக்குது. அவர் கண்டிப்பாக இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகுது. நிறைய பேர் வந்துட்டு டாக்டர் திவாகருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு மிஸ்கின் சாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆதரவு அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொது வெளியில் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலைஸ் ஆகிருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.